3-in-1 senior living apartment. 1. Senior citizen kana perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. அவர் திமுகவுடைய ஒரு பேரூராட்சி தலைவர், திமுக கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர், ஒரு குற்றவாளி, அதுவும் கொலை குற்றவாளி, தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்ட குற்றவாளியை மீது கட்சி சார்ந்த நடவடிக்கைகள் இதுவரையும் எடுக்கப்படலை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ அதிமுக எடுத்துக்கிடுவோம். ஒருத்தர் ஏதோ ஒரு தவறு பண்ண உடனே பொதுச் செயலாளர் அவரை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் நாங்கள் நீக்கிட்டோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வரும். இது எல்லா கட்சியிலும் நடைமுறையான ஒரு விஷயந்தான். அப்படி இருக்கும்போது குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய அந்த நபரை இவர்கள் காப்பாற்றும் விதமாக அந்த நடவடிக்கை எடுக்கலை. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜாக இருக்கட்டும், இல்லது சபாநாயகர் அப்பாவாக இருக்கட்டும், இல்லது அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், அல்லது கீதா ஜீவனாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் இது எங்கள் சமுதாயத்துக்கு சேர்ந்தவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அவங்களுக்கு நீதி கொடுக்கணும், நீதியை பெற்றுத்தர வேண்டும் முதல்வர்கிட்ட சொல்லியிருந்தால் உடனடியாக அது நடந்திருக்கும். ஆனால் இவர்களுடைய மனநிலை என்பது என்னன்னா, இவர்களுக்கு நாடாருங்கிற எண்ணமும் கிடையாது, நாடாருங்கிற உணர்வும் கிடையாது. நீங்கள் இருக்கக்கூடிய தொகுதி நாடார்கள் பெருமையான்மையான தொகுதி, நீங்கள் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதனால தான் உங்களுக்கு அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பை திமுக கொடுத்திருக்கிறது. அப்போ நாடார்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதற்காக நீங்கள் எதிர்த்து போராட வேண்டாம். அவங்களுக்கு மனிதநேய அடிப்படையில் ஒரு கோரிக்கையாச்சும் முதல்வர்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லையா? காமராஜர் முதல்வராக இருக்கும்போது அமைச்சரவையில் ஒரு நாடார் கூட கிடையாது. காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது சட்டசபையில் நாடார்களுக்கு சபாநாயகர் பதவி கொடுக்கல. காமராஜர் இருக்கும்போதெல்லாம் ஒன்றும் செய்யலைங்கிறது 100% உண்மை. ராஜ்யசபாவில் திமுக சார்பில் எத்தனையோ ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க, அதுக்கு நாடார்களுக்கு யாராவது ஒரு பிரதிநிதித்துவம் இருக்குதா? பெரும்பான்மையான சமுதாயம், ஆளுமை மிக்க சமுதாயம், வணிக சமுதாயம், அந்த சமுதாயத்துக்கே எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் இல்லை. ராதிகா செல்வி அவர்கள் அமைச்சராக இருக்காங்களே சார். சரி சார், நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, வரக்கூடிய தேர்தலில் நாடார் சமூகத்தினருடைய வாக்குகள் திமுக போகுமா? ஏன்னா எதுவுமே செய்யலைன்றீங்க. ஏன்னா இவங்களோட வாக்கு பெற்று தான் திமுக போன எலெக்ஷனில் ஜெயிச்சாங்க. இப்போ இந்த வாட்டி எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? அதாவது நாடார்கள் வாக்கு இலவசம் கிடையாது. நாடார்களை ஏமாற்றி அரசியல் செய்யக்கூடிய ஒரு சூழலை திமுக தொடர்ந்து செய்து வருகிறது. இந்திரா காங்கிரஸ் காமராஜருக்கு எதிரான காங்கிரஸ். காமராஜருக்கு எதிராக வேட்பாளரை போட்டு கருணாநிதி கூட கூட்டணி வச்சு காமராஜரை தோற்கடிக்க முயற்சி செய்த காங்கிரஸ் இப்போ இருக்கிற காங்கிரஸ். இப்போ இருக்கிற காங்கிரஸுக்கும் பழைய காங்கிரஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதாவது சார், இப்போ விக்ரமராஜ் அண்ணன் அவங்க பையன் அவர் கட்சியில் இளைஞரணியிலிருந்து சின்ன வயசுலேருந்து போஸ்ட் ஒட்டி திமுகவுடைய தீவிரமான விசுவாசியாக இருந்து இன்றைக்கி அவரோட உழைப்பில் முயற்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். ஒரு விசிட்டிங் கார்டுங்கிற மாதிரி தான் விக்ரமராஜா அவர்களுடைய பையன்கிறது. அவருடைய கடுமையான உழைப்பில் தான் அவர் திமுகவில் இருக்கிறார். சொல்லப்போனால் விக்ரமராஜா அவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர், KK நகர் பகுதியில் அதிமுகவுடைய நிர்வாகியாக இருந்தவர். இந்த வரலாறுலாம் நிறைய பேருக்கு தெரியாது. அவருடைய உழைப்பில் வந்ததை இவருக்காக கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும்? வணிகர் சங்க மாநாட்டில் போய் தமிழ் பெயர் பலகை வைக்கணும்னு ஒரு அரசாணை பிடிச்சி இந்த ரோட்டில் எங்கேயாவது தமிழ் பெயர் பலகை இருக்கா? அப்போ என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் திரு முத்து ரமேஷ் நாடார் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கண்ணே. வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருநின்றவூர் நகராட்சி கவுன்சிலர் திருமதி அனிதா அழகேசன் அவர்களை திமுகவினர் தாக்கியதாக ஒரு தகவல் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பழனிசாமி நாடார் என்ற ஒரு சமூக ஆர்வலரையும் திமுகவை சேர்ந்த ஒரு பேரூராட்சி தலைவர் கொலை செய்ததாகவும் ஒரு தகவல் வந்துச்சு. நாடார் சமூகத்தின் தலைவராக இருக்கீங்க, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த சரளாபுரம் பேரூராட்சி தலைவர் விநாயகா பழனிசாமி என்பவர், அவர் பேரூராட்சி தலைவராக இருக்கும்போது பல்வேறு ரோடு போகிறதுலேருந்து பில்டிங்கிலேருந்து மின்விளக்குலேருந்து பல்வேறு முறைகேடுகள் ஊழல்களும் செய்கிறாரு. அதை சுட்டி காட்டும் விதமாக அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லும் விதமாக மாவட்ட ஆட்சியர், தாசில்தார், முதலமைச்சர் தனிப்பிரிவுன்னு சொல்லி பல்வேறு மனுக்களை கொடுத்து பொதுமக்களோட விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர் சமூக ஆர்வலர் பழனிசாமி. அவருக்கு கைவிட்டு கொடுக்க முயற்சி செய்கிறாங்க, மறுக்கிறாரு. கொலை மிரட்டல் வெளுக்கப்படுது, மறுக்கிறாரு. நீதிக்காக அவர் போராடுறார். அப்படி இருக்கும்போது இவர் தொடர்ந்து நமது பெயரை கிடக்கும் விதமாக நாம் செய்யக்கூடிய தவறுகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய நபராக இருக்கிறாரு. இது தொடர்ந்துச்சுன்னா நம்மளோட அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். அப்படிங்கிற அடிப்படையில் திமுகவை சேர்ந்த பேரூராட்சி தலைவர், திமுக கட்சியை சேர்ந்தவர், அவரே
கார் எடுத்துகிட்டு வந்து சமூக ஆர்வலர் பழனிசாமி நாடாரை வந்து கார் ஏற்றி கொலை பண்ணுறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து உயிருக்கு போராடி இருக்கவே மீண்டும் ஒரு முறை கார் ஏற்றி கொண்டிருக்காருன்னு தகவல்கள் சொல்லப்படுது. சொல்கிறாங்க, உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் அவங்க இருக்குது. இப்போ இதில் மக்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அவர் வந்து கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அவர் வந்து திமுகவுடைய ஒரு பேரூராட்சி தலைவர், திமுக கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர், ஒரு குற்றவாளி, அதுவும் கொலை குற்றவாளி, தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்ட குற்றவாளி மீது வந்து கட்சி சார்ந்த நடவடிக்கைகள் இதுவரையும் எடுக்கப்படலை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ அதிமுக எடுத்துக்கிடுவோம். ஒருத்தர் ஏதோ ஒரு தவறு பண்ண உடனே பொதுச் செயலாளர் அவரை வந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் நாங்கள் நீக்கிட்டோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வரும். இது எல்லா கட்சியிலும் நடைமுறையான ஒரு விஷயந்தான். அப்படி இருக்கும்போது குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய அந்த நபரை இவர்கள் காப்பாற்றும் விதமாக அந்த நடவடிக்கை எடுக்கலை. அவரை காப்பாற்றுறது விதமாக நடவடிக்கை எடுக்கல. ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு கொலை குற்றவாளி ஆனதுக்கப்புறம் அவருடைய பேரூராட்சி தலைவர் பதவியை ரத்து செஞ்சுருக்கணும். அதையும் இது வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் செய்யலை. அப்போ தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்கலை, தமிழகத்தை ஆளுகின்ற திமுகவும் திராவிட மாடல் அரசும் எந்த வித நடவடிக்கை எடுக்கலை. இப்போ இதில் வந்து மக்களுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இந்த கொலை குற்றவாளி வந்து எளிமையாக தப்பிச்சிருவார், இவர் இந்த மாதிரி இன்னும் பல கொலைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னா, இப்போ இவர் செய்த குற்றம் இருக்கு இல்லையா, இதற்கு கோர்ட்டில் வந்து சாட்சி கேட்பாங்க. சாட்சிகள் வந்து சொல்லணும். சாட்சிகள் எப்படி சொல்லும்? இவர் பேரூராட்சி தலைவர் பதவியிலிருந்து போகலை, திமுகவிலையும் இருக்கார், ஆளுகின்ற கட்சியில் வந்து முக்கிய பொறுப்பாளராக இருக்கவும் ஆளுகின்ற திமுகவுடைய ஒரு முக்கிய அரசு பொறுப்பில் இருக்கிறவர் எப்படி வந்து சாட்சிகளை கலைப்பாரா கலைக்க மாட்டாரா, அவர்களுக்கு கொலை மிரட்டல் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இப்போ கையை விட்டாச்சும் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி இறந்து போன பழனிசாமி அவருடைய மனைவி, மகன்கள் 2 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் இந்த பேரூராட்சி தலைவர் சிறைச்சாலையில் இருந்து கொண்டே செயல்படுறாரு அப்படிங்கிறது இது இருக்குது. இப்போ பொதுவாக இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா, ரோட்டில் இறங்கி போராடக்கூடிய சாதிகள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதாவது எந்த தவறுகள் நடந்தாலும் என்ன நடந்தாலும் அவங்க சாதி சங்க தலைவரை வச்சு ஒரு போராட்டத்தை, அந்த உடலை வாங்க மறுத்து அந்த உடலை வைத்து கொண்டு நாங்கள் வந்து புதைக்க மாட்டோம், எரிக்க மாட்டோம், எங்களுக்கு நீதி கிடைக்கணும், திமுகவுடைய பேரூராட்சி தலைவரால் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், முதல்ல அவருடைய குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் நிதி கொடுங்க, அவங்க வீட்டுக்கு அரசு வேலை கொடுங்க, இப்படியான நெருக்கடிகளை கொடுத்து சட்டப்படியான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துங்க. அந்த பேரூராட்சி தலைவர் மட்டும்தான் இதில் தொடர்பு இருக்காரா, இல்லை இதுக்கு இவர் ஐடியா கொடுத்தது யார், அவர் மனைவியா மகனா, இந்த மாதிரியான பல்வேறு கோரிக்கைகள் வச்சு ஒரு பலமான போராட்டத்தை முன்னெடுக்கும் போது முதல்வர்லேருந்து அமைச்சர்லேருந்து சட்டமன்ற உறுப்பினருந்து எல்லாருமே அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவங்கக்கிட்ட சமரசமாகி நாங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்கிறோன்னு சொல்லி அவங்க கோரிக்கைகள்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை உருவாயிருக்கும். நாடார் சமுதாயம் என்பது ஒரு தொழில் செய்த சமுதாயம், மைக்ரேட் வணிகர்கள் தொடர்ந்து வணிகத்துக்காக வெவ்வேறு மாநிலங்கள் மாவட்டங்கள் செல்லக்கூடியவர்கள். இந்த பழனிசாமி ஐயாவை பொறுத்தளவுக்கு அவர் அந்த மண்ணின் மைந்தர், அவர் கொங்கு நாடார். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிற சமுதாயத்தை சேர்ந்தவர்ங்கிற காரணத்தினாலேயே இது வரைக்கும் திமுக எந்தவித நடவடிக்கை எடுக்கல. அப்படி பார்த்தா கூட திமுகலையும் பல்வேறு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இது கோபப்படுத்தாதா சார்? இல்லை, இவங்க வந்து அரசியல் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளுக்கு அவங்களுக்கு கோபம் வரல அப்படிங்கிறத வேதனை. இப்போ திருப்புவனத்தில் தம்பி அஜித்குமார் காவல்துறையினால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார் மிக கொடூரமான முறையில். இதை வந்து நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு விளம்பரத்தெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனால் அன்னைக்கு சூழல் ஓரணியில் அஜித்குமாரோடைய கொடூர மரணத்திற்கு எதிர்கட்சி தலைவர் ஐயா பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் தலைவர்களாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி சீமானாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியுடைய அண்ணாமலையாக இருக்கட்டும், நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், ஏன் நேற்று கட்சி ஆரம்பித்த நடிகர் விஜயாக இருக்கட்டும், இப்படி எல்லாருமே ஓரணியில் இருந்து இந்த கொடூர மரணத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார்கள், நேரில் சென்றார்கள், நிவாரணம் வழங்கினார்கள், எல்லாமே நடந்தது. முதல்ல அதை வந்து மூடி மறைக்க பார்த்தாங்க. முதல்வர் கூட தொலைபேசியில் பேசினார். ஆமாம், தொலைபேசியில் மன்னிப்பு கேட்டார். அதான் சொல்ல வரேன். இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் முதல்லயே அவர் வந்து போன் பண்ணி மன்னிப்பு கேட்டிருந்தா நீங்க சொல்றது ரைட்டு. ஒட்டுமொத்த தமிழகமும் நமக்கு எதிராக இருக்கிறது, ஒட்டுமொத்த தமிழர்களும் எதிராக இருக்காங்க, நமக்கு கீழே இருக்க நம்மளுடைய துறை காவல்துறை, அவருடைய காவல்துறை அமைச்சர் தான் நம்ம முதல்வர். அப்படி இருக்கும்போது நம்ம மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவோம்னு சொல்லி
ஒரு 5 லட்சம் ரூபாயை கட்சி நிதியா கொடுத்துட்டு வேலையை வாங்கி கொடுத்தாங்களா சார்? அரசாங்கம் வேலையும் அந்த கொடுத்துருக்காங்க. அரசாலை வேலை திருப்தி இல்லைன்னு சொல்லி அந்த இலவச பையன் பட்டா கொடுத்த பேட்டி கொடுத்திருக்காங்க. இலவச பட்டாங்கிறது ஒரு சென்ட் 2000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு காட்டுக்குள்ள உள்ள இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கு கடுமையான அந்த தம்பி வந்து எனக்கு மன உளைச்சலா இருக்குன்னு பேட்டி கொடுத்தா நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல என்ன குறிப்பிட்ட கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இவ்வளவு எதிர்ப்பு குரல்கள் கொடுத்தும் தமிழக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. மாண்புமிகு நீதியரசர்கள், மதுரை உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் தான் அவர் மேல எஃப்ஐஆர், அந்த கொலைக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யறதுலேருந்து, அவருக்கு இடைக்கால நிவாரண விதி கொடுக்கறதுலேருந்து, சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்துறதுலேருந்து எல்லாமே செஞ்சது யாரு? மாண்புமிகு நீதியரசர்கள். நியாயப்படிக்கு இந்த விஷயத்தை யார் செஞ்சிருக்கணும்? தமிழக அரசு. தமிழக அரசு செஞ்சிருக்கணும். தமிழக அரசுக்கு யார் வந்து அழுத்தம் கொடுத்துருக்கணும்? உயிரிழந்தது ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞன். அப்போ நாடார் சமுதாயத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கணும். குறிப்பாக அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜாக இருக்கட்டும், இல்லது சபாநாயகர் அப்பாவாக இருக்கட்டும், இல்லது அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், அல்லது கீதா ஜீவனாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் இது எங்கள் சமுதாயத்துக்கு சேர்ந்தவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அவங்களுக்கு நீதி கொடுக்கணும், நீதியை பெற்றுத்தர வேண்டும் முதல்வர்கிட்ட சொல்லி இருந்தா உடனடியாக அது நடந்திருக்கும். ஆனால் இவர்களுடைய மனநிலை என்பது என்னன்னா, இவர்களுக்கு நாடாருங்கிற எண்ணமும் கிடையாது, நாடாருங்கிற உணர்வும் கிடையாது. அப்படி பார்த்தா சொல்ல முடியாது இல்லை? ஆமா, உணர்வு இருந்துச்சுன்னா ஒரு கொடூர மரணத்துக்கு எதிராக அவங்க குரல் கொடுத்துருக்கணும் இல்லைங்க. தன்னுடைய சாதியை சேர்ந்தவன், தன்னுடைய பையன் இந்த மாதிரி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறேன்னா ஒரு உணர்வு அடிப்படையில் அவங்க எதிர்த்து பேசியிருக்கணும் இல்லையா? வந்து பென்னிக்ஸ் ஜெயராஜ் அவங்களுக்கு என்ன சார் சொல்லி? அந்த கொலைக்கும் அப்படிதான் நடந்தது. அன்றைய அதிமுக அரசு நீதிமன்ற உத்தரவு பேர்ல சிபிஐ வழக்கு கொடுக்கல. அன்றைய அதிமுக அரசு 25 லட்சம் ரூபாய் உடனே நிவாரணம் கொடுத்தது. அன்றைய அதிமுக அரசு அதிமுக சார்பா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தது. எதுவுமே அந்த கொடூர கொலைக்கு ஈடாகாது. இருந்தாலும் அவர்கள் உடனடியாக அதை செய்து முடித்தார்கள். இவர்கள் என்ன செஞ்சாங்கன்றத சிபிஐக்கு உத்தரவிட்டாங்களா சார்? யாரு? கிடையாது, கோர்ட்டு சொல்லி தானே உத்தரவிட்டாங்க. நீங்க என்ன அந்த வழக்கு சரியா பாருங்க. இவர்கள் தமிழ்நாடு அரசு தன்னிச்சையாகலாம் எந்த ஒரு விதியுமே செய்யல. முழுக்க கோர்ட்டு டைரக்ஷன்ல நடந்த விஷயம். நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் இருக்கக்கூடிய தொகுதி நாடார்கள் பெரும்பான்மையான தொகுதி, நீங்கள் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதனால தான் உங்களுக்கு அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பை திமுக கொடுத்திருக்கிறது. அப்போ நாடார்களுக்கு தமிழ்நாட்டில் எங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதற்காக நீங்க வந்து எதிர்த்து போராட வேண்டாம். அவங்களுக்கு மனிதநேய அடிப்படையில் ஒரு கோரிக்கையாச்சும் முதல்வர்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லையா? முதல்வர்கிட்ட கொடுத்துருக்கணும் இல்லையா? அதுக்கு தானே உங்களுக்கு நாடார் சமுதாய சார்பாக அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. நாளைக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணா இருக்கட்டும், சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவா இருக்கட்டும், பால்வளத்துறை அமைச்சராக இருக்க மனோ தங்கராஜா இருக்கட்டும், அல்லது அக்கா கீதா ஜீவன் யாராக இருந்தாலும் அவங்க வந்து சேலத்திலேயோ கோயம்புத்தூர்லேயோ பொள்ளாச்சிலேயோ இவங்களுக்கு போட்டியிட வாய்ப்பிட்டா இவங்க ஜெயிப்பாங்களா? சமூக நீதி பேசக்கூடிய திமுக சாதியை பார்க்காம இது போன்ற தொகுதிகளை நாடார்களுக்கு வாய்ப்பு கொடுக்குமா? கொடுக்காதில்ல. இவங்க இருப்பதே நாடார் என்ற சாதினாலதான் இவங்க அமைச்சராக இருக்காங்க. இவர்கள் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்கனாலதான் இவங்களுக்கு வந்து இதை செஞ்சிருக்காங்க. அப்போ நாடார்களுடைய பிரச்சனைக்கு இவங்க பேசியிருக்கணும்ல. சார் இன்னொரு பக்கம் என்னன்னா, திமுக என்ன சொல்றாங்கன்னா, நாடார்களுக்கு நாங்கள் நிறைய செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா கீதா ஜீவன் அவர்களுக்கோ, மனோ தங்கராஜ் அவர்களுக்கோ, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கோ, திரு அப்பாவு அவர்களுக்கோ வந்து முக்கிய பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க சார். அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த பிரதிநிதித்துவத்தில் பயனடைந்தவர்கள் ஏதாவது நாடார் சமுதாயத்துக்கு ஆதரவாக நாடார் சமுதாயம் பாதிக்கப்படும் போது ஏதாவது செஞ்சிருக்காங்களா? குறிப்பா இன்னொரு விஷயம், காமராஜ் அவர்கள் செஞ்சதை விட திமுக ஆட்சியில் அதிகமா செஞ்சிருக்கிறதா சொல்றாங்களா சார்? காமராஜர் நாடாருக்கு ஒண்ணுமே செய்யலைங்க. காமராஜர் செஞ்சதை விட திமுகவினர் அதிகமாக செஞ்சதை நான் வரவேற்கிறேன், ஒத்துக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, காமராஜர் முதல்வராக இருக்கும்போது அமைச்சரவையில் ஒரு நாடார் கூட கிடையாது. காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது சட்டசபையில் நாடார்களுக்கு சபாநாயகர் பதவி கொடுக்கல. காமராஜர் இருக்கும்போதெல்லாம் ஒன்றும் செய்யலைங்கிறது 100% உண்மை. அதை நாங்கள் வரவேற்கிறோம், மாற்று கருத்து கிடையாது. அதே சமயத்தில் இன்னைக்கு வந்து நாடார்களுடைய வாக்கு வங்கி என்பது தமிழ்நாட்டில் 15%. 36 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாக இருக்கணும், 6 அமைச்சர் பெருமக்கள் நாடாக இருக்கணும், 234 தொகுதியில் பறந்து இருக்கக்கூடிய சமுதாயமாக நாடார் சமுதாயம் இருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம் என்னன்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இவர்கள் கொடுத்திருந்தால் வேற யாரும் தேவையில்லை. திமுக பெருகி அது செஞ்சிருக்கு இது செஞ்சிருக்குன்னு சொல்கிறோம். நாங்கள் ஒரு விஷயத்தை ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை சொல்கிறோம். பாராளுமன்றத்தில் திமுக சார்பாக எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்? அதில் ஒரே ஒரு நாடாருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ராஜ்யசபாவில் திமுக சார்பில் எத்தனையோ ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்கார்கள். அதுக்கு நாடார்களுக்கு ஏதாவது ஒரு பிரதிநிதித்துவம் இருக்குதா? பெரும்பான்மையான சமுதாயம், ஆளுமை மிக்க சமுதாயம், வணிக சமுதாயம், அந்த சமுதாயத்துக்கு எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் இல்லை.
ராதிகா செல்வி அவர்கள் அமைச்சராக இருக்காங்களா சார்? அது வந்து போன முன்னொரு காலத்துல, இன்னைக்கு கரண்ட்ல பேசுங்க. இன்றைய சூழல் என்ன? நீங்க எதுவுமே செய்யலன்றீங்களா? அதுக்காக சொல்றேன். ஏங்க அப்படி பார்த்தா நீங்க பழைய வரலாறுலாம் பேசுறீங்கன்னா, அவங்க அதை செஞ்சாங்க இவங்க இதை செஞ்சாங்கன்னு நம்ம நிறைய கம்பேரிசன் பண்ண வேண்டியிருக்கோம். அப்படி பார்த்தா நிறைய இருக்கு. அப்படி பார்த்தா பிஜேபி தான் நாடாளுக்கு அதிகமாக செஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஒருத்தர் கவர்னர் ஆகியிருக்காங்க, ஒருத்தருக்கு மத்திய அமைச்சர் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் இது வரைக்கும் நாடாளுக்கு மத்திய அமைச்சரே கொடுக்கலன்னு வாதங்கள் எடுத்து வைக்கலாம். புரியுது அவங்களுக்கு? இப்போ இன்றைய சூழல் என்ன? போன நாடாளுமன்ற தேர்தலில் நாடார் சமுதாய சார்பாக திமுகவுக்கு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் நாடார்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அப்படின்னு. அவங்க கொடுக்கல. நாடார் தொகுதியான தூத்துக்குடிய முதல்வருடைய சகோதரிக்கு கொடுத்து நாடார்களுடைய பிரதிநிதித்துவத்தை கபீகரம் செய்தது திமுக. அப்போ ராஜ்யசபா உறுப்பினர்ல கூட நீ ஒருத்தரும் கிடையாது, 4 பேருக்கு நீங்க ராஜ்யசபா கொடுக்காம ஒருத்தரை நாடாருக்கு கொடுங்கன்னு சொல்லி நாடார்கள் கேட்கும்போது நாடார்களை ஏமாற்றப்பட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதே சமயத்தில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் நேரடியாக போய் கோரிக்கை வச்சேன். நாடார்களுக்கு உங்கள் கட்சியில் பாராளுமன்றத்தில் நாடார்கள் யாரும் கிடையாது, நாடார்கள் ஒரு பெரிய சமுதாயம், எங்களுக்கு நீங்கள் ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு இருக்கிறது 2 தொகுதி, 2 தான். அதில் ஒரு தொகுதியை நாடார்களுக்கு வழங்கினார்கள். அப்போ எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி ஐயா அவர்கள் செய்ததை ஆளுகின்ற திமுக அரசால் ஏன் செய்ய முடியல? அப்போ நாடார்களுக்கு எதிரான கட்சி தான் திமுகன்னு நாங்கள் சொல்கிறது என்ன உங்களுக்கு முரண்பாடு இருக்கு? இதில் என்ன ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா, நாடார் சமுதாயத்தின் மிக ஆளுமை மிக்க தலைவர், நீதி கட்சியினுடைய முக்கியமான தலைவர், நாடார் சமுதாயத்தின் முதல் சட்டமன்ற உறுப்பினர், சொல்லப்போனால் சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் தலைவர், பெரியார் ஈவேராவுக்கே தலைவராக விளங்கிய பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டி நாடார், அவருடைய புகழை அவர் செய்த சேவையை பாராட்டும் விதமாக மணிமண்டபம் அமைக்கணும் பல ஆண்டுகளில் நட கோரிக்கை. சட்டசபையில் திமுக கண்டிப்பாக மணிமண்டபம் அமைப்புன்னு அறிவிப்பு கொடுத்தாங்க. நாங்களாம் நன்றி சொன்னோம். ஆனால் இன்றைய வரைக்கும் ஒரு அடிக்கல் கூட நாட்டில். இதே ஒரு கருணாநிதி சிலை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் உயர்நீதிமன்ற தடை விதிச்சா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் கருணாநிதி சிலையை வைக்கணும்னு சொல்லி மக்களுடைய வரி பணத்தை செலவு செய்யக்கூடிய இந்த திமுக அரசு, திமுகவுக்கு முன்னோடியாக திமுகவை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகித்த சவுந்தரபாண்டி நாடாருக்கு ஒரு மணிமண்டபம் வைக்க முடியல. சொல்லப்போனால் இன்னைக்கு பல்வேறு சாதி அமைப்புகள், சாதி சங்க தலைவர்கள் கூட்டத்துக்கெல்லாம் போகக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டி நாடார் சிலைக்கு எங்கேயாவது மாலையில் வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கேட்டால் நாங்களாம் நீதி கட்சியுடைய வழித்தொடர்கள், நாங்கள் திராவிட அமைப்புக்கு நாங்கள் தான் சமூக நீதிக்காக பேசணும், சமூக நீதிக்காக பண்ணணும். சமூக நீதிக்காக இவர்கள் செய்தது என்ன? சரிங்க சார், நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. வரக்கூடிய தேர்தலில் நாடார் சமூகத்தினருடைய வாக்குகள் திமுகவுக்கு போகுமா? ஏன்னா எதுவுமே செய்யலன்றீங்க. ஏன்னா இவங்களோட வாக்கு பெற்று தான் திமுக போன எலெக்ஷனில் ஜெயிச்சாங்க. இப்போ இந்த வாட்டி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது நாடார்கள் வாக்கு இலவசம் கிடையாது. நாடார்களை ஏமாற்றி அரசியல் செய்யக்கூடிய ஒரு சூழலை திமுக தொடர்ந்து செய்து வருகிறது. திமுகவுடைய அமைச்சரான துரைமுருகனாக இருக்கட்டும், முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், ஆர்எஸ் பாரதியாக இருக்கட்டும், திருச்சி சிவாவாக இருக்கட்டும், ராஜீவ்காந்தி நேற்று வந்த ஆளாக இருக்கட்டும், இப்படி எல்லாரையுமே தொடர்ந்து காமராஜர் புகழை இரட்டடிப்பு செய்கிற வேலையை செஞ்சுட்டு வந்தாங்க. இதற்கு நாங்களும் போராடி போராடி பார்த்தோம். இது வரைக்கும் எந்த ஒரு பயனும் கிடையாது. கலைஞரும் கரும்பு வீரர்னு ஒரு புஸ்தகத்தை போட்டு குடிக்க வைத்து இந்த நாட்டை குட்டிச்சவராக்கி ஊழலுக்காக ஆட்சி கலைக்கப்பட்ட கருணாநிதியையும் இந்த நாட்டு மக்களுக்காக பிச்சை எடுத்தாலும் நான் படிக்க வைப்பேன், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருன்னு சொல்லி மக்களை படிக்க வைத்து சமூக நீதியும் சமத்துவத்தையும் நிறைவேற்றும் என்பதற்காக அரசு பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி சீரோடு திட்டத்தை கொண்டு ஏழை பணக்காரன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இந்த எண்ணம் மாணவர்களுக்கு வரக்கூடாது, அப்படி இருந்தால் தான் இளைய பாரதம் சிறப்பாக இருக்குன்னு சிந்தித்து செயல்பட்ட காமராஜர் ஒண்ணுங்கிற அளவில் ஒரு மோசமான ஒரு புஸ்தக வெளியிட்டாங்க. அதை தடை பண்ண இது வரைக்கும் தடை பண்ணல. காமராஜர் முதலமைச்சர் பதவியை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனவர். முதலமைச்சர் பதவி தனக்கு வாய்ப்பாக வரும்போது 3 தடவை வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டவர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக பாரத பிரதமர் பதவியே வேண்டான்னு ஒதுக்கியவர். கருணாநிதி யாரு? சக்கர நாகரால் இருந்து கூட்டு தன்னோட மகனான ஸ்டாலினுக்கு கூட முதலமைச்சர் பதவி கூட கொடுக்கக்கூடாதுன்னு மகனுக்கே கொடுக்காத தலைவர் கருணாநிதி. அப்படிப்பட்ட தலைவரையும் இந்த நாட்டுக்காக தியாகத்தை செஞ்ச காமராஜர் போன தலைவர் ஒண்ணுங்கிற மாதிரி இவங்க கட்டமைக்க முயற்சி செய்கிறாங்க. பல்வேறு இடங்களில் காமராஜர் பெயர் இரட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு. நேற்று கூட முந்தானத்து கூட மன்னார்குடியில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காமராஜர் ஆட்சியை கொடுக்குறாருன்னு சொல்றாரு. அது இன்றைய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் செல்வ பெருந்தகைவர் யாருங்க? அவருக்கு காங்கிரஸுக்கு என்னங்க சம்பந்தம்? காமராஜர் இருந்த காங்கிரஸ் எது, இப்ப இருக்கிற காங்கிரஸ் எதுன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல ஒரு நல்லாட்சி கொடுக்கறதா அவர் சொல்றாருல்ல.
அவர் வந்து திமுகவுடைய ஒரு பிரிவு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவருங்க. காமராஜர் இருந்தது ஸ்தாபன காங்கிரஸ், இந்திய நாட்டு சுதந்திரத்துக்காக போராடிய வஉசியிலிருந்து பல தலைவர்கள், வீரமிக்க தலைவர் சிவா அவர்கள், பாலகங்காதர திலகர், நேதாஜி, இப்படி இருந்த தலைவர்கள் இருந்த காங்கிரஸ். இப்போ இருக்கிற காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸுங்க. இந்திரா காங்கிரஸ் காமராஜருக்கு எதிரான காங்கிரஸ். காமராஜருக்கு எதிராக வேட்பாளரை போட்டு கருணாநிதி கூட கூட்டணி வச்சு காமராஜரை தோற்கடிக்க முயற்சி செய்த காங்கிரஸ் இப்போ இருக்கிற காங்கிரஸ். இப்போ இருக்கிற காங்கிரஸுக்கும் பழைய காங்கிரஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் அந்த காங்கிரஸ் சொத்துக்கள் எல்லாம் இவங்க ஆட்சி அதிகாரிகள் கைப்பற்றிக்கிட்டு காமராஜர் சொத்தை தேனாம்பேட்டை மைதானமாக இருக்கட்டும், சத்தியமூர்த்தி போனமாக இருக்கட்டும், இதெல்லாம் இவங்க அபகரிச்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கும் காங்கிரஸுக்கு என்ன சம்பந்தம்? இறுதியாக ஒரு கேள்வி கேட்குறேன் சார். என்னன்னா, வணிகர் சங்கங்களின் பேரவைத் திரு விக்ரமராஜா அவர்கள், அவருடைய மகன் தான் வந்து இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்காரு. முக்கியமாக ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க, இதே ஆட்சியில், அதாவது திமுக தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த வணிகர் சங்கங்களின் மாநாட்டில் வந்து முதல்வர்கள் பல்வேறு அறிவிப்புகள் கொடுத்தாரு வணிகர்களின் நலனுக்காக. இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல சார்? அதாவது சார், இப்போ வந்து விக்ரமராஜன் அவங்க பையன் வந்து அவர் கட்சியில் வந்து இளைஞரணியிலிருந்து சின்ன வயசுலேருந்து போஸ்ட் ஒட்டி திமுகவுடைய தீவிரமான விசுவாசியாக இருந்து இன்றைக்கி வந்து அவரோட உழைப்பில் முயற்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். ஒரு விஸ்டிங் ஆடுங்கிற மாதிரி தான் விக்ரமராஜா அவர்களுடைய பையன்கிறது. அவருடைய கடுமையான உழைப்பில் தான் அவர் திமுகவில் இருக்கிறார். சொல்லப்போனால் விக்ரமராஜா அவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர், KK நகர் பகுதியில் அதிமுகவுடைய நிர்வாகியாக இருந்தவர். இந்த வரலாறுலாம் நிறைய பேருக்கு தெரியாது. அவருடைய உழைப்பில் வந்ததை இவருக்காக கொடுத்தாரு எப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும்? வணிகர் சங்க மாநாட்டில் போய் தமிழ் பெயர் பலகை வைக்கணும்னு ஒரு அரசாணை பிடிச்சி, இந்த ரோட்டில் எங்கேயாவது தமிழ் பெயர் பலகை இருக்கா? அப்போ என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? குற்றம் செய்த குற்றவாளிகள் மீது எஃப்ஐஆர் போட்டு பதிவு செய்ய முடியாத லெவலில் திமுக இருக்கு. முதல்வர் ஒரு அறிவிப்பு கொடுக்காரு, தமிழ் பெயர்களை வைக்கணும்னு. தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னை மாநகரில் தமிழ் பெயர் வைத்த பலகைகள் எங்காவது இருக்கிறதா? அப்படி ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தால் 1% தான் இருக்கும். ஏற்கனவே இருக்கிற பெயரை இரட்டடிப்பு செய்கிற வேலையை செஞ்சுருக்காங்க. அதை எங்கேயாவது மாற்றி உண்மையான பேரை பதிவு பண்ணி எதுவும் சொல்லியிருக்காங்களா? உங்களுக்கு வந்து சென்னையில் பாண்டி பஜார் ஒரு பகுதி இருக்காது, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ அந்த பாண்டி பஜாரோட முழுமையான பேர் யாருக்காவது தெரியுமா? என்ன சார் தெரியுமா தெரியாதா? பட்டி வீரன்பட்டி சவுந்தரபாண்டி நாடாருடைய சவுந்தரபாண்டி நாடார் அங்காடி தெரு அதோடைய முழுமையான பேர். ஆனால் பேர் வந்து சவுந்தரபாண்டி நாடார் பேரில் இருக்குது. அவருடைய வரலாறு இந்த சவுந்தரபாண்டினா யார் அப்படின்னு மக்கள் வந்து விழிப்புணர்வு கொள்வாங்கங்கிற வகையில் அவருடைய பெயரை இரட்டிப்பு செய்ய நோக்கம் விதத்தமாக பாண்டி பஜாரும் மாற்றப்பட்டிருக்குது. ஆனால் காவல் நிலையத்தில் போய் பார்த்தீங்கன்னா சவுந்தரபாண்டியனார் அங்காடி காவல் நிலையம் இன்னைக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியும் இருந்துச்சு, அவங்களும் பேர் மாற்றிருக்கலாம். இதை வந்து திமுக தான் பண்ணுறதுன்றது நம்ம குற்றம் சாட்ட முடியாதுல்ல. தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு சார். செஞ்சது எந்த ஆட்சியில் இருக்கட்டுங்க, அதை தடுத்து நிறுத்த வேண்டியது யாருங்க? நீதி கட்சியோடைய சாதனைகள் சொல்லப்போனால் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும்னு சொல்லி சட்டசபையில் பேசி பெண்களுக்கு வாக்குரிமை பெற்றுக் கொடுத்தவர் பட்டிவரன்பட்டி சவுந்தரபாண்டி நாடார். ஆனால் அது பெரியார் பண்ணார், அண்ணா பண்ணார், அவர் பண்ணாருன்னு சொல்லி அவங்க புகழை திருடுறாங்களா? அப்போ அவங்க இந்த மாதிரி பெயரை காப்பாற்றணும், இப்படி ஒரு முக்கியமான தலைவர் அப்படிங்கிறத செய்யணும்ல, செஞ்சுருக்கணும்ல. அது எதுவும் செய்யலை. இப்போ அழகேசன் அவர் வந்து திமுக குண்டர்களால் தாக்கப்படுறாரு. எதுக்காக தாக்கப்படுறாரு? அவர் தென் மாவட்டத்தை சேர்ந்து வியாபாரத்துக்கு வந்தவர். அவர் குடும்பம் இங்கே மக்கள் சேவை செய்து அந்த பகுதியில் ஒரு நன்மதிப்பை பெற்று ஒரு நகரமன்ற தலைவராக நகரமன்ற உறுப்பினராக பொறுப்பு வகிக்கிறாங்க. கழிவு நீர்களை அவர்களுடைய 21வது வார்டில் கொண்டு வந்து விட்டு அந்த பகுதியில் ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும், மீண்டும் இவர் ஜெயிக்கக்கூடாது, வரக்கூடாது அப்படிங்கிற வகையில் திமுகவினர் செயல்படுறாங்க. அப்போ அதை எதிர்த்து தீக்குளிக்கிற அளவுக்கு அந்த அக்கா போராடி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அதே தவறுகளை செய்யும் போது அவர்கள் வந்து சண்டை போடும்போது உயிர் இழப்பு ஏற்படக்கூடிய அளவிற்கு ரவுடிகள் தாக்கியிருக்காங்க. ஒரு உண்மையானவே தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா தமிழக காவல்துறை இவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணுமா, எடுத்திருக்கக்கூடாதா? இது வரைக்கும் நடவடிக்கையே இல்லை. இத்தனைக்கும் நாடார் அமைப்புகள், வியாபார அமைப்புகள், பாரதிய ஜனதா கட்சி, அதிமுகன்னு சொல்லி எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துமே நடவடிக்கை இல்லை. சரி, ஆய்வாளர் தான் நடவடிக்கை எடுக்கல, நம்ம ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் போய் கேட்போனா அவரும் நடவடிக்கை எடுக்கல. சரி, அவர் தான் நடவடிக்கை எடுக்கல, டிசிபி பார்ப்போம் அப்படின்னு அவர்கிட்ட போய் கொடுத்தா அவரும் நடவடிக்கை எடுக்கல. சரி, அவரும் நடவடிக்கை எடுக்கல, கமிஷனரை போய் பார்ப்போம் அப்படின்னா அவங்களும் நடவடிக்கை எடுக்கல. இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? இவ்வளோ நடவடிக்கை எடுக்கலன்றீங்க, நீ ஒரு போராட்டம் முன்னெடுத்துருக்கலாம்ல சார், அழுத்தம் கொடுத்துருக்கலாம்ல. அப்போ வந்து போராட்டம் பண்ணினால்தான், போராட்டம் நடத்தினால்தான் இங்கே வந்து நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நாடார் சமுதாயம் போராடுறதுக்கு தயாராக இல்லாத சமுதாயம். ஏன்னா அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கு வேலைகள் இருக்குது. காலையில்
காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிலாம் வாங்கிக்கிட்டு வந்து 5 மணிக்கெலாம் கடையை திறந்து 11 மணி வரைக்கும் அவர் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் மனையை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் மனையை வச்சுட்டு அவர் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் 3 மணிக்கு வந்து கடையை நடத்தி நைட்டு 11 மணிக்கு வரைக்கும் தொழில் செய்து இந்த மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய நபர்கள் அவர்கள் எப்படி போராட்டத்துக்கு வர முடியும்? யார் போராட்டத்துக்கு வருவா? எப்படி வருவாங்க? அப்போ இவங்களுடைய கோபம் எப்போ மாறும்? இவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் என்ன? வாக்கு. அப்போ வருகின்ற தேர்தலில் நாடார்களுக்கு எதிராகவும் பெருந்தலைவர் காமராஜருக்கு எதிராகவும் சமூக நீதி இல்லாமல் நாடார் சமுதாயத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தக்கூடிய திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். நாடார்களுக்கு அரசியல் ரீதியாகவும் பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவத்தை கொடுக்காத திமுக ஆட்சி நமக்கு தேவையா அப்படிங்கிற அந்த சிந்தனை நாடார் சமுதாய மக்கள் எல்லாருக்கும் இருக்கு. அந்த வகைகளை திமுகவை வீழ்த்துற வேலையை நாடார்கள் நிச்சயம் செய்வார்கள் அப்படிங்கிறத மக்களுடைய மனநிலை அதுதான் நடக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்கு. இந்த எலெக்ஷன்லயாவது திமுக வந்து எத்தனை நாடார் சமூகத்தினர்கள் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்கன்றது பார்ப்போம். எத்தனை பேருக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்றது பார்ப்போம். சமூக நீதி அடிப்படையில் நாடார்களுக்கு 36 சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கொடுக்கணும். இது வரைக்கும் அப்படி யாரும் கொடுத்த மாதிரி இல்லை. அதிமுகவை பொறுத்தளவுக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் 21 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தது தான் நாடார்கள் அதிகமாக இருந்தது. இந்த இவங்க எத்தனை பேர் சார் இருக்காங்க திமுகவில்? திமுக வந்து 7 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்தம் 15 பேர். நாடார் சமுதாயம் டோட்டலாக எல்லா கட்சியும் சேர்த்து 15 பேர் இருக்காங்க. அதே மாதிரி 2000 கட்சியோட சேர்த்து ஆமாம் எல்லாம் சேர்த்து 2001ல் 21 பேர் இருந்தாங்க. அப்பவும் எல்லாம் கூட்டணி கட்சி சேர்த்து தான் அதிமுக எல்லாம். எங்களோட பொறுத்தளவுக்கு எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் நாடாளுக்குரிய பிரதிநிதித்துவம் 36 தொகுதி இருக்கணும் மக்கள் தொகை அடிப்படையில் சொல்றோம். 234. ஆமாம் 234 தானே ஆளுங்க. இல்லை நான் சொல்றது திமுக இந்த கூட்டணியில் மட்டும் கேட்குறேன். ஆமாம், அதாவது எங்களை பொறுத்தளவுக்கு நாடாளுக்குரிய பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும். இப்போ பாராளுமன்றத்தில் எங்களை ஏமாற்றி எங்கள் தொகுதியை தூத்துக்குடியை கபலீகரம் பண்ணி தொகுதியில் 100 பேர் கூட இல்லாத ஜாதியினரான இசைவாளர்களுக்கு சீட்டை கொடுத்து எங்களை வஞ்சித்து ஏமாற்றி ப்ரொஃபைல் படத்தில் பெரியாரெலாம் தூக்கி தூர வீசிட்டு பணமரத்தை வச்சு நாடார்களை ஏமாற்றி வாக்கு சேகரித்து இன்றைக்கி எம்பியாக இருக்கிறவங்க ஒன்றும் செய்யலை. மண்ணின் மைந்தராக விஜயவசந்த் தூத்துக்குடியில் இருக்கார், கன்னியாகுமரியில் இருக்கார். அவரால் வந்தே பாரத் ரயிலை அந்த பகுதிக்கு இயக்க முடியுது. மண்ணில் மைந்தராக இருக்கக்கூடிய ராபர்ட் புருஷ் அவர்கள் திருநெல்வேலியில் எம்பியாக இருக்கார். அவரால் வந்தே பாரத்தை சண்டை போட்டு எங்கே திருநெல்வேலிக்கு இயக்க முடியுது. ஆனால் மண்ணுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் மக்கள் நலத்தில் அக்கறை இல்லாத கனிமொழி போன்றவர்கள் தூத்துக்குடியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற காரணத்தினால இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய சுற்றுலா ஆன்மீக தலமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூருக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் இல்லை. நேரடியாக சென்று வர்றதுக்கு ஒரு ரயில் இல்லை. ஏற்கனவே இயங்கிட்டு இருந்த ரயில் இது வரைக்கும் இயக்க முடியல. கப்பல் கட்டுமான தலங்கள்லாம் அமைச்சிருக்காங்களே சார். அது அமைக்கிறாங்கன்னா அது 1 லட்சம் மக்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி அங்கே மக்கள் வந்து கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. 1 லட்சம் கனிமொழி அவர்கள் எதுவுமே செய்யலன்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? இதுல ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? ஒரு விஜய் வசந்த் செய்த சாதனையை ஒரு ராபர்ட் புருஷ் செஞ்ச சாதனையை ஏன் கனிமொழியால செய்ய முடியல? அவங்க உண்மையாலுமே சாதனை செய்யக்கூடிய நபர் என்றால் திருச்செந்தூருக்கு ஒரு வந்தே பாரத் ரயிலை இயக்க சொல்லுங்க, தூத்துக்குடிக்கு ஒரு வந்தே பாரத் ரயிலை இயக்க சொல்லுங்க. தூத்துக்குடிங்கிறது எவ்வளவு பெரிய துறைமுக பட்டணம், எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு. 6 மணி நேரத்துலேருந்து தூத்துக்குடிக்கு ஒரு ரயில்வே பாதையை கூட போட முடியாமல் இருக்கு. எம்பியாக இருக்கவங்க அது கூட செய்ய முடியலையா? இவங்க ஒரு பவர்ஃபுல்லான எம்பி, ஒரு முதல்வருடைய சகோதரி, இவங்களால முடியும் நம்பி அவங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு இவர்கள் செய்தது என்ன? ஒன்றுமே இல்லையே. ஓகே சார், நிறையா சொன்னீங்க. சட்டமன்ற தேர்தலும் நெருங்கிருச்சு. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுகவின் வாக்குறுதிகளில் வந்து குறிப்பாக நாடார் சமூகத்தினர்கள் வந்து என்னென்ன நலத்திட்டங்கள் அறிவிக்கிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல் நாடார்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறாங்கன்றதும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதெல்லாம் வழங்கினதுக்கப்புறம் இதே போல் அமர்ந்து நம்ம இன்னொரு ஷோவில் வந்து டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். மகிழ்ச்சி.